பட்டாசு ஆலை விபத்து இந்த மாதத்தில் மட்டும் தொடர்ச்சியாக 3 பட்டாசு ஆலை விபத்து நடந்திருக்கு. சிவகாசி, விருதுநகர் மற்றும் நேற்றைக்கு கேரளா மாநிலம் திருச்சூரில் ஒரு விபத்து நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 40 அப்பாவி மக்கள் உயிரிழந்திருக்காங்க. மொத்தத்தில் இந்த 3 பட்டாசு விபத்துலையும் சேர்ந்து இது என்னென்னா, முக்கியமான காரணம் வெப்பநிலை. இப்பொழுது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஒரு முக்கியமான காரணம், அந்த பட்டாசு ஆலை விபத்து நடக்கிறதுக்காக முக்கியமான காரணம். ஏன்னா இப்போ அன்றைக்கி விருதுநகர் நடந்ததெல்லாம் செய்தியில் தான் நான் பார்த்தேன், நியூஸில். அப்போ பார்த்திங்கன்னா உராய்வு ஏற்பட்டு தான் அது என்னதெல்லாம் தீபத்தி எரிஞ்சு வெடிவிபத்தாக மாறி இருக்குது. அப்போ உராய்வுன்னா இப்போது என்ன சொல்லலாம், இப்போ நீங்கள் ஒரு தீப்பெட்டியை உரசுறோம். ஒரு தீப்பெட்டியை உரசும் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா வெயில் நேரத்தில் ஈஸியாக பற்றிக்கும். அதே குளிர்காலத்தில் பாருங்கள், அது பற்றிக்க ரொம்ப டைம் ஆகும், பத்தாது. சிலமே அந்த மருந்து உடஞ்சி போகுந்தால அது தீப்பெட்டி பற்றிக்காது. முக்கியமான காரணம் அது என்னென்னா வெயில். நல்ல வெயில் இருந்து நல்ல உலர்ந்து இருந்தோன்னா ஈஸியாக அந்த தீப்பெட்டி பற்றிக்கும். அதே சேம் ப்ரொசீஜர் தான் இதுவும். இது என்னென்னா ரொம்ப வெயில் அடித்து ரொம்ப இதாக இருக்குது. அப்போ ஒரு பட்டாசு உரசும்ப ஈஸியாக அந்த மாதிரி ஃபயர் ஆகி, ஏன்னா இப்போ பட்டாசு ஆலையில் இருக்கிறது எல்லாமே ஒரு எளிதில் தீப்பற்றி எரியக்கூடிய பொருளாக தான் இருக்கும். அப்போ அது டக்குன்னு தீப்பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்தை உருவாக்கிடுது இந்த மாதிரி. அதனால் அரசாங்கம் என்னென்னா இதுக்கு ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுக்கணும். இப்போ இந்த வெயில் காலம் இந்த ஒரு கிளைமேட்டை புரிஞ்சுக்கிட்டு இந்த பட்டாசு ஆலைகளுக்கு விடுமுறை கொடுத்து ஒரு மானிய சம்பளத்தோட விடுமுறை கொடுக்கணும். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் உள்ள மொத்த மக்களும் பட்டாசு தொழிலாக பண்ணுறாங்க. ஏதோ சிவகாசியில் கொஞ்சம் மக்கள் அப்படி செய்கிற மக்களுக்கு மட்டும், அந்த பட்டாசு தொழில் செய்கிற மக்களுக்கு மட்டும் விடுமுறை கொடுத்த வெயில் காலத்தை இதை காலநிலையை கணக்கிட்டு அதை இந்த இதில் இவ்வளோ ஈஸியாக தீப்பத்தி எரியுது, இந்த மாதிரி அதிகமான வெப்பம் நிலவுது இந்த இடத்துல, இதை இவ்வளோ நாள் தடை பண்ணி வைங்க, இவ்வளோ நாள் அவங்களுக்கு வேறு ஏதாவது வேலை இல்லைன்னா மானிய சம்பளம் கொடுங்க. கவர்மெண்ட்டில் என்ன பைசாவே இல்லை. கவர்மெண்ட்லேயே இந்த பட்டாசு தயாரிக்கிறதுல எல்லாம் அங்கே ஜிஎஸ்டி அப்புறம் டேக்ஸ் அப்படிலாம் போடாதானே செய்யாங்க. அதுலேருந்து கவர்மெண்ட் எடுத்து கொடுக்குறா என்ன கவர்மெண்ட் இல்லைன்னா அந்த ஃப்ரீ பஸ் எல்லாம் விட்றாங்களே, அதெல்லாம் இந்த 2 மாதத்துக்கு நிப்பாட்டிட்டு அந்த இருந்த காசை எல்லாம் இந்த மாதிரி இவங்களுக்கு கொடுக்கலாமே. இப்போ பஸ்ஸில் போகிறவங்க இல்லைன்னா பைசா காசு இல்லாதவங்க போவாங்க, எல்லாம் ஒரு 10 ரூபா 20 ரூபா எடுக்க முடியாத பஸ்ஸில் போவாங்க. அந்த டைம்லலாம் உள்ள அவங்கள அந்த 2 மாதம் வேணால் அந்த பஸ்ஸில் உள்ள இதை கட்டணத்தை வசூலித்து அந்த மாதிரி கொடுக்கலாம். கவர்மெண்ட் தானே செய்யணும். கவர்மெண்ட் தானே இதுக்கு பொறுப்பு. கவர்மெண்ட் என்ன மக்களை காக்கிறதான் கவர்மெண்ட். அப்போ கவர்மெண்ட் இதை முன்கூட்டியே வரதை யோசித்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அப்போ தான் அது ஒரு கவர்மெண்ட்னு சொல்ல முடியும். அதனால் இந்த பட்டாசு ஆலையை இந்த இதேமாதிரி வெயில் காலம் இந்த மாதிரிலாம் வரும்போது கண்டிப்பாக உடனே ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுத்து அரசு இதற்கு ஒரு தீர்வு காணணும். ஏன்னா பார்த்திங்க, இனி இந்த வெயில் சீசன் இனி முடியலை. இனி அடுத்தடுத்து என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா இது எப்போ என்ன நடக்கும்னு தெரியும். அந்த மாதிரி வெயில் அடிச்சிட்டு இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு குளுமையான மாவட்டம், குளிர்ந்து இருக்க மாவட்டம். இப்போ பார்த்திங்கன்னா அது அனலாக கொதிக்குது. இங்கே எப்படின்னா அப்போ சிவகாசி அங்கே விருதுநகர்லாம் எப்படி இருக்கும், அங்கே பார்த்திங்கன்னா சீமை கருவேல மரங்கள் அதிகம் நிறைஞ்ச பகுதி. அப்போ சீமை கருவேல மரங்கள் அதிகமான வெப்பத்தை வெளியிடும். அது இல்லாமல் அங்கே நிறைய தொழிற்சாலைகள் இருக்குது. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது வெப்பம் ஏற்கனவே இப்போது வெயில் சீசன் அதிகம், அதுக்கடையில் அந்த வெப்பம் எல்லாம் அதிகமாகும் போது அங்கே ஹீட் அதிகமாக இந்த மாதிரி பிரச்சனைகள் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் இந்த பட்டாசு தொழிலாளர்களுக்கு இந்த மாதிரி நேரத்தில் வெயில் அதிகமான நேரத்தில் லீவு கொடுத்து விடுமுறை அளித்து அவங்களுக்கு இப்போ கடலுக்கு போகிற மக்களுக்கு எல்லாம் மீன்பிடி தடை காலம் இருக்குது. அது மாதிரி இந்த வெயில் சீசனில் அவங்களும் இனப்பெருக்கம் பண்ணுறதுனால மீன்பிடி தடை காலம். இது வெயில் சீசன். அப்போ ஏதாவது பிரச்சனை வருதுன்னு அப்போ இவங்களுக்கும் ஒரு தடை காலம் போட்டுருங்க. அந்த டைமில் அந்த ஃபுல்லாக போடணும்னா அந்த டைம், ஏன்னா அவங்களுக்கு பிழைப்பு அந்த ஒரு டைம் மட்டும் ஒரு தடைக்காலம் போட்டு, அந்த வெயில் டைம் மட்டும் தடைக்காலம் போட்டு இந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்தணும்னு அரசுக்கிட்ட கேட்டுக்கொள்கிறோம். கண்டிப்பாக அதை பண்ணணும்.